கொதிக்க போகிறோம். இஞ்சால கறியையும் பிரட்டி பாருங்க, எல்லாத்தையும் காட்டுறோம் உங்களுக்கு. இப்படியே அதையும் போட்டு வச்சுருக்கு. இனி இதுக்கு நாங்கள் பொரிக்க போகிறோம். இந்த ஊற வைப்போம் அப்படியே இருக்கட்டுக்கும். அதுக்கப்புறம் பொரிக்க உங்களுக்கு நான் இதை காட்டுறேன்னு இப்படி பொரிக்கிறேன்னு சொல்லி. வணக்கம் நண்பர்களே, வாங்கோ இந்த கோழியில் வித்தியாசமாக கறி சமைப்போம். நாங்கள் இன்றைக்கி கோழிக்கறி சமைக்க போகிறோம். அதை எப்படி சமைக்கிறோன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். பாருங்க, முழு கோழி வாங்கி வச்சுக்கிறோம். அதை வடிவை உரித்து போட்டு தோலெல்லாம் எடுத்து இந்த கொழுப்புலெல்லாம் இதண்டோனும் வடிவை உரித்து எடுப்போம். எனக்கு இந்த கோழி உரிக்க தெரியாது, கருணா தான் உரிக்குது. பாருங்க எப்படி வெட்டுறேன்னு சொல்லி. முதற்காலை வெட்டுறார் பாருங்க. ஒவ்வொரு துண்டு இந்த கொழுப்புலையும் நாங்கள் கழிச்செடுக்க எறிய வேண்டியது தான். கொழுப்பு இருந்தால் மகன் சாப்பிட மாட்டார். அப்போ அதுக்காகவே இருக்கிற வெள்ளையாக இருக்கிற கொழுப்பெல்லாம் வெட்டி எரிஞ்சிடுவோம். பாருங்க, சின்ன சின்ன துண்டுகளாக வெட்ட போகிறோம். ஒரு பீஸாக போடுறோம். இப்போ காலை முதல்ல வெட்டி போட்டு வெந்தி தாண்டுவோம். அங்கால வெட்டி வச்சுக்கு இன்னொரு கோழியும் இருக்குது. பாருங்கள், இது க்ளீன் பண்ணுறேன்ட்டு சொன்னால் சரியான கஷ்டம், எனக்கு சரி வராது. ஸோ இது சமைக்கிறது கருணா தான். பாருங்க, கோழியில் இருக்க கொழுப்பொல்லாம் ஐயோ தூக்கி எல்லாம் அரிஞ்சிட்டு அடுத்த கோழியையும் இப்படி உரித்து வைப்போம். வெட்டி வச்சா சமைக்கிறது ஈஸி. இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் வெட்டிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக போடுவோம். சதை ஒரு பக்கமாகவும் எலும்பு ஒரு பக்கமாகவும் போட போகிறோம். பாருங்கள், சதையை புறம்ப வெட்டி எடுத்துருக்குறோம். மகன் சதை தான் சாப்பிடுவார், எலும்பு போட்டால் சாப்பிட மாட்டார். அதே போல் சின்ன சின்ன சவ்வுகள் இருந்தாலும் அவர் சாப்பிட மாட்டார். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வெட்டி எடுப்போம். வடிவ சின்ன சின்னதாக வெட்டி எடுப்போம். இப்படியே பாருங்கள் வெட்டிட்டோம். இதே போல் மற்றதுகளையும் வெட்டி எடுப்போம். கோழி சதை பாருங்க, கொழுப்புலெல்லாம் கழிச்சு எடுக்கிறோம். கொழுப்பில் கழிச்சு எடுத்துட்டு சமைக்க ஓகே இருக்குது. சின்ன சின்ன கொழுப்புகள் இருந்தாலும் சாப்பிட இல்லாது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வெட்டி எடுக்கிறது. பாருங்கள், கோழிக்கால் எலும்பையும் வெட்டி எடுப்போம். இதையும் புறம்பா எடுத்து வைப்போம். பாருங்கள், இந்த புறம்பா வச்சுக்கு இது எலும்புக்கு. பாருங்கள், இது எலும்பு கறிக்கு, இது சொதிக்கு, இது பொரியலுக்கு, அடுத்தது கறிக்கு. இப்படி வச்சுருக்கிறோம். வாங்க சமைப்பதை பார்ப்போம். இப்போ எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் ஆயிலை விட்டுட்டு அங்கே எண்ணெய்க்குள்ள கடுகு கொஞ்சம், அதோட பெருஞ்சீரகம் கொஞ்சம், அதுக்கு பிறகு கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டு அதுக்குள்ளே வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போடுவோம். இப்போ வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா வதங்கி வரட்டுக்கும். இதற்குள்ளேயே நாங்கள் பச்சை மிளகாயும் போடுவோம். அதையும் வடிவாக போட்டுட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம். பச்சை மிளகாயும் கொஞ்சம் வதங்கி வர பார்ப்போம். பாருங்கள், நல்லா வதங்குது. இனி இதுக்குள்ளே நாங்கள் இறைச்சியை கழுவிட்டு நாங்கள் போடுறோம். பாருங்கள், சதை இறைச்சி இது. அப்படியே எல்லாத்தையும் கழுவி இதுக்குள்ளே போட்டுட்டு அதையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த சதை இறைச்சி மகனுக்கு ஏற்ற மாதிரி கருணா சமைக்கிறார். பாருங்கள், வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி இதுக்குள்ளே நாங்கள் உப்பு போட போகிறோம். எங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நாங்கள் உப்பை போடுவோம். உப்பை போட்டுட்டு கொஞ்சம் நச்சீரகத்தூள், அதுக்கு பிறகு மிளகுத்தூள், அதோட மஞ்சத்தூளையும் போட்டு பாருங்கள், அதோட தூள் போடுறோம், கறித்தூள். உரைப்பு கறியாக வைக்கிறபடியாக 2 கரண்டி தூளை போட்டுட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா எல்லா கலவையும் சேர வேணும். இதுக்குள்ளே இனி நாங்கள் டொமேட்டோ சோஸை போடுவோம். அதையும் போட்டு வடிவாக பிரட்டி விடுவோம். நாங்கள் இதுக்குள்ளே இனி தண்ணியை விடுவோம்.
கூடத்தான் விடுறதே நான் சொன்னால் நல்லா அவிஞ்சு வரணும். அப்போ தான் நோக்கி வடிவாக கிளறி விடுவோம். நல்லா கொதிக்கட்டுங்க. இஞ்சால் எண்ணெய் சட்டிக்குள்ளே கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, இதுக்குள்ளே நாங்கள் வெங்காயத்தை போடுவோம். பெருஞ்சீரகம் மறந்துட்டோம். இப்போ அதையும் கொஞ்சத்தை போட்டுட்டு நாங்கள் இதுக்குள்ளே இனி பச்சை மிளகாயை போடுவோம். பச்சை மிளகாயம் போட்டுட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்க, எலும்பு இறைச்சியை நாங்கள் கழுவி எடுக்கிறோம். 2-3 தண்ணியில் கழுவி எடுத்தால் ஓகே. பாருங்க, அதுக்குள்ளே கொஞ்சம் செத்த மிளகாய் போடுறோம். செத்த மிளகாயும் போட்டுட்டு தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கிறோம், அதையும் போடுவோம். அதையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதுக்குள்ளே நாங்கள் கழுவி வச்ச எலும்பு இறைச்சியை போடுவோம். அதையும் போட்டு பாருங்கள், இதுவும் உரைப்பு கறி தான். வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி இதுக்குள்ளே நச்சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், பாருங்கள் எல்லா தூளும் போட்டுட்டேன். இனி கறித்தூளையும் போட்டுட்டு ஜாழ்ப்பாணத்துக்கு கறி மிளகாத்தூள் அதையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்கள், எல்லா கலவையும் நல்ல வடிவாக சேரட்டுக்கும் வடிவாக பிரட்டிட்டு பாருங்கள், இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதுக்கு தண்ணி விடுவோம். இஞ்சால் பாருங்கள், கறி நாங்கள் புட்டு தான் வைக்க போகிறோம். அதுக்கு தண்ணியை கொதிக்க வைப்போம். அவிக்கிறதுக்கு இஞ்சால் சொதி வைக்க போகிறோம். அதுக்கும் தண்ணி விட்டு எலும்பு போட்டிருக்கிறோம். பாருங்கள், கோழிக்கால், கொஞ்சம் வெங்காயம், உள்ளி போட போகிறோம். பாருங்கள், எல்லா கறியும் இதாண்டு பாருங்கள். உள்ளியையும் வெட்டுறோம். உள்ளியையும் வெட்டிட்டு இதுக்குள்ளே உள்ளியும் போட்டாச்சு. சொதிக்கு உள்ளி போட்டிருக்கு. இனி நாங்கள் ஒரு தக்காளி பழத்தையும் வெட்டி அதையும் சொதிக்கு போட போகிறோம். இஞ்சால கறியையும் பிரட்டி பாருங்கள், எல்லாத்தையும் காட்டுறோம் உங்களுக்கு. இப்படியே அங்காள குழம்பு, இஞ்சால எலும்பு கறி, சொதிக்கி வச்ச கொஞ்சம் இஞ்சியையும் போட்டிருக்கு. பல எலும்பு கறிங்க நாங்கள் தண்ணி விட்டுருக்குறோம். இஞ்சால புட்டு அவிக்கிறதுக்கு நாங்கள் புட்டு வச்சுக்கிறோம். ஒரு பேப்பரெல்லாம் மூடிட்டு இனி மூடி அவிப்போம். பாருங்கள், சொதிக்கு மஞ்சத்தூளையும் போட்டுட்டு கொஞ்சம் நச்சீரகம் முழுசாக போட்டிருக்கிறோம். கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அவியட்டுங்க சொதி. அதுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், கறியெல்லாம் முறுக்கம்மில் எடுத்து வச்சுக்கிறோம். அது கொஞ்சம் சொதிக்குள்ளே போட்டு விட்டுருக்கு. தூள், அதாவது முறுக்கமில்ல தூள், அதையும் போட்டு வச்சுருக்கு. இனி இதுக்கு நாங்கள் பொரிக்க போகிறோம். இந்த இறைச்சியை கழுவிட்டு பேப்பரால் வடிவாக துடைச்சி எடுப்போம், ஈரம் இல்லாமல். இப்போ நாங்கள் அந்த இறைச்சியை எல்லாத்தையும் எடுத்து பரவி வைப்போம். பரவி வச்சுட்டு பாருங்கள், ஈரம் எல்லாம் துடைச்சி எடுத்தாச்சு. இனி இதுக்குள்ளே கொஞ்சம் உப்புத்தூள், பாருங்கள் உப்புத்தூளை மேலால் போட்டிருக்கு. மஞ்சத்தூள், அதுக்கு பிறகு பாருங்கள் மிளகுத்தூள் கொஞ்சம், அதோட கறித்தூள் நல்ல உரைப்பாக வரும். கறித்தூள், மிளகுத்தூள்லாம் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நாங்கள் அவனுக்குள்ளே தான் போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்படியே எல்லாம் மிதண்டட்டுக்கும் கொஞ்ச நேரம் இதை ஊற வைப்போம். அப்படியே இருக்கட்டுக்கும். அதுக்கப்புறம் பொரிக்கைக்கும் உங்களுக்கு நான் இதை காட்டுறேன்னு இப்படி பொரிக்கிறேன்னு சொல்லி பேர்ந்து பார்ப்போம். பெஞ்சால் பாருங்கள், கறி நல்லா வறண்டு வந்துட்டு குழம்பு. நாங்கள் இனி அவனை 250 விட்டுட்டு 2 பக்கமும் இனி இதுக்குள்ளே நாங்கள் தண்ணியை தட்டுக்குள்ளே விடுவோம். கிரில் போல் தான் போட போகிறோம். ஆனபடியே தட்டுக்குள்ளே தண்ணி. இஞ்சால பாருங்கள், புட்டு அவிஞ்சிட்டு வடிவாக இருக்க திறந்து பார்த்துட்டு தட்டி பார்த்தா தெரியும் புட்டு அவிஞ்சிட்டு. இனி இதையும் நாங்கள் இறக்கி எடுப்போம். புட்டை இறக்கிட்டு பாருங்கள், இஞ்சால கறியும் வறண்டு வந்துட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் பாலை விடுவோம், அதாவது கிரேமை விட்டுட்டு அதையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். வறண்டு வந்துட்டு இனி கறி அடுப்பை நிப்பாட்டி நாங்கள் விடுவோம். கறி ஓகே. இஞ்சால பாருங்கள், எலும்பு கறி ஒரு பக்கமும் சொதியும் அங்கால பிரட்டலும் ஓகே ஆகிட்டு. இனி நாங்கள் அவனுக்கு போடுறதுக்கு இந்த தட்டில் கம்பியில் எல்லாத்தையும் வடிவ இறைச்சியை அடுக்குவோம். ஏற்கனவே அவனை 250 போட்டிருக்கு பாருங்கள். இப்போ அவனுக்குள்ளே நாங்கள் இதை வைப்போம் கம்பியை. இனி அவனை நாங்கள் குறைச்சி விட போகிறோம். பாருங்கள்,
200 விட்டுருக்கு. இஞ்சால சொதிக்கு நாங்கள் பாலை விடுவோம். சொதி நல்லா கொதித்து வந்துட்டு பாலை விட்டுட்டு அதாவது கிரீமை போட்டுட்டு இங்கே இதையும் அடுப்பை நிப்பாட்டி விடுவோம். அங்கால பாருங்க இறைச்சி வெந்துட்டு இனி இதை நாங்கள் திருப்பி விடுவோம். 2 பக்கம் வேகிறதுக்காக திருப்பி விட்டுருக்கு. ஆனால் இது எரியாது, கீழே தண்ணி இருக்கிறபடியாக கொழுப்புகள் எல்லாம் அதுக்குள்ளே போயிடும். நீ கோழி பொரியலும் ரெடி, அதையும் இறக்கி எடுப்போம். பாருங்கள் நாங்கள் சமைச்சிட்டோம். பாருங்கள் நாங்கள் புட்டை வச்சுக்கிறோம். வெள்ளமா புட்டு பாருங்கள் கோழிக்கால் போட்டு சொதி அந்த மாதிரி இருக்குது, அதுவும் வச்சிருக்கு. இஞ்சால கோழி கறி பிரட்டல், அதாவது எலும்பில்லாத கறி. இது எலும்புள்ள கறி பிரட்டிருக்கு. இஞ்சால கோழி பொரியல் எடுத்து வச்சுக்கு. இதுதான் எங்களுடைய சாப்பாடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.